பதவியேற்ற 2 மணி நேரத்தில் சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்யும் ஓம் பிர்லா. புதிய சபாநாயகர் இவர்தான். என்ன காரணம் தெரியுமா? அதாவது 7 கட்டங்களாக நடந்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியானது. மொத்தம் 543 தொகுதிகள் உள்ள நிலையில் தனி மெஜாரிட்டிக்கு 272 இடங்கள் தேவை. ஆனால் தனி மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்கவில்லை. இதனையடுத்து 240 இடங்களில் வென்று தற்போது பாஜக கூட்டணி ஆட்சியை பிடித்தது. மீண்டும் 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமரானார். கடந்த 2014, 2019 பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் கூட மத்தியில் தனி மெஜாரிட்டியை பிடித்திருந்தது. ஆனால் இந்த முறை கூட்டணி கட்சியின் ஆதரவில்தான் பாஜக 5 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்ய வேண்டியுள்ளது. அதனால் இந்த முறை வழக்கத்தை விட கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கு மத்தியில் அமைச்சரவையில் அதிக இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று லோக்சபா சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றது. பாஜகவின் என்டிஏ கூட்டணி சார்பில் ராஜஸ்தான் கோட்டா தொகுதி எம்பியான ஓம் பிர்லா சபாநாயகர் வேட்பாளராக மனு தாக்கல் செய்திருந்தார். இந்தியா கூட்டணி சார்பில் கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி கொடிக்குனில் சுரேஷ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரை சபாநாயகர் என்பவர்கள் ஒருமனதாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது முதல் முறையாக போட்டி நிலவுகிறது. இதனால் இன்று லோக்சபா சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலை இடைக்கால சபாநாயகர் பத்ருக் ஹரி நடத்தியுள்ளார். இதனால் இந்த தேர்தல் என்பது அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. அதன்படி இன்று லோக்சபாவில் சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பாஜக சார்பாக நிறுத்தப்பட்ட ஓம் பிர்லாவே வெற்றி பெற்றார். இந்த நிலையில் ஏற்கனவே துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி பாஜகவிடம் கேட்டது. ஆனால் பாஜகவோ துணை சபாநாயகர் பதவியை தர மறுத்துவிட்டது. ஜனநாயக மரபுப்படி துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு கொடுப்பதுதான் வழக்கம். ஆனால் பாஜக ஜனநாயக மரபுகளை மீறிவிட்டது என்று பலரும் குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது இந்த விஷயம் பூதாகரமாக வெடித்து நீதிமன்றம் வரை சென்றுள்ளது. ஜனநாயக மரபுப்படி துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்குத்தான் பாஜக தர வேண்டும். அப்படி துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்க பாஜக மறுத்தால் தற்போது சபாநாயகராக பதவியேற்ற ஓம் பிர்லாவை ராஜினாமா செய்து மீண்டும் புதிய சபாநாயகர் அறிவிக்கப்படுவார். அதுவும் எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணியில் இருக்கும் கொடிக்குனில் சுரேஷ் தான் சபாநாயகராக அறிவிக்கப்படுவார் என்று தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனிடையில் பாஜக என்ன செய்வது என்று தெரியாமல் வெளிப்பதுகி நிற்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.